அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வருகின்ற 7ஆம் தேதி என்று விநாயகர் சதுர்த்தியானது பிறக்க இருக்கிறது. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த துளராசி நேயர்களுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்பட போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்களானது காணப்படும், அவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்களானது சாதகமானதாக இருக்குமா இல்லை ஏதாவது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக அமைய போகின்றதா, இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோவை பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு இந்த துளராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களானது ஏற்பட போகுதுங்க. அந்த மாற்றங்கள் இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமா பாதகமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துடலாம். துளராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்களானது பார்த்தீங்கன்னா ஏற்படும். இந்த காலகட்டங்களில் துளராசிக்காரர்கள் அருகில் உள்ள ஆதாயங்களுக்கு ஈடாக தொலைதூர நஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டியும் இருக்கு. அதாவது ஏதேனும் ஒரு விஷயங்கள் சாதகமாக இருந்தால் மற்றொரு விஷயம் எதிர்மறையாக உங்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டங்களில் முதல் பாதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடினமாக இருக்குங்க. அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய கடைசி 2 வாரங்களில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பயிற்சிக்கு பிறகு சாதகமான மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். குடும்ப வாழ்க்கையானது சீராக இருந்தாலுமே திருமண வாழ்க்கை, காதல் உள்ளிட்ட விஷயங்களில் பிரச்சனைகளானது ஏற்படலாம். திருமண பேச்சுவார்த்தைகளானது தடைபடும். நிறைய செலவுகள் செய்ய நேரிடும். ஆனால் இவை அனைத்துமே இந்த ஒரு காலகட்டத்தினுடைய முதல் பாதி வரை மட்டுமே. திடீர் அதிர்ஷ்டம் போல இந்த ஒரு காலகட்டத்தினுடைய 2ஆம் பாதியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்களை, கூடுதல் வருமானங்கள், அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். காதலானது கைகூடும். திருமண பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சுமூகமாகவே முடியும். செய்யும் வேலை, வியாபாரம் என்று எதுவாக இருந்தாலுமே பெரிய நன்மைகள் எதிர்பார்க்காதீர்கள். வேலையில் ஏற்படக்கூடிய சில தடைகளால் உங்களுடைய மனம் கொஞ்சம் வருத்தமாக இருக்குங்க. அதே போல் துளராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தினுடைய 2வது ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் வியாபாரங்கள் தொடர்பாக பெரிய முடிவை எடுக்க வேண்டியும் இருக்குங்க. முடிவை எடுக்கும் முன்பு உங்களுடைய நலன் விரும்பிகளினுடைய ஆலோசனையை நீங்கள் பெற வேண்டும். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. அதை பற்றியே சொல்கிற இந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனமாக இருந்து தான் ஆகணும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் தடுமாற்றங்கள் அடைவீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு அதுவே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக அமைந்துடும். ஸோ அதனால் இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் உத்தியோகம் செய்பவராக இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சோம்பேறித்தனம் சாக்குப்போக்கு இந்த மாதிரி சொல்லி தட்டி கழிப்பது போன்றவற்றை விட்டுவிட்டு உங்களுடைய வேலையில் முழுமையாக பார்த்தீங்கன்னா கவனம் செலுத்த வேண்டும். இந்த காலகட்டங்கள் முழுவதுமே உங்களுடைய ஆரோக்கியத்தையும் கவனித்து கொள்ள வேண்டும். உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா புறக்கணிப்பதில் தவறுகள் செய்யாதீர்கள். இல்லையெனில் பெரிய மருத்துவ செலவுகளானது ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. அதே போல் இந்த காலகட்டத்தினுடைய முதல் பாதியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமானத்தை விட உங்களுடைய செலவுகளானது அதிகமாகவே பார்த்தீங்கன்னா இருக்கலாங்க. இந்த காலகட்டத்தில் பொருளாதார ஏற்றத்தாழ்வை சமாளிக்க செலவுகளை கட்டுப்படுத்தவும். மேலுமே இந்த துளராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் ராசியில் ஆட்சி பெற்று பலமாக அமர்ந்திருக்கிறாரு. எதிலுமே முன்னேற்றங்களானது பார்த்தீங்கன்னா அதனால் காணப்படும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். முக்கிய நபரினுடைய அறிமுகங்களும் உதவியும் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்குங்க. நண்பர்கள் மூலம் உதவியானது கிடைக்கும். மரியாதையும் உங்களுக்கு கூடும். திட்டமிட்ட காரியங்கள் நன்றாகவே நடந்து முடியும். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி சிறப்பாக நடக்கும். பணவரவுகள் அதிகரிக்கும். பழைய கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய நிலைகளானது உருவாகுங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த ராஜாங்க ரீதியிலான சிரமங்களில் இருந்து விடுபடுவீர்கள். உத்தியோகஸ்தரர்கள் நிலையானது இப்பொழுது மேம்படுங்க. அரசாங்க அனுகூலங்களும் உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்களானது நீங்கும். வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளில் குடும்பத்துடன் சென்று கலந்து கொள்ள நேரிடலாம். அதே போல சிலருக்கு திருமணங்களானது இப்பொழுது கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது ஏற்படும். பிள்ளைகளான நன்மையும் உங்களுக்கு கிடைக்குங்க. பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகளானது இப்பொழுது கிடைக்கும்.
விரும்பிய பொருளையும் நீங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். கலைத்துறையினருக்கு வாகனத்தை ஓட்டும் போது கவனங்கள் தேவை. அதே போல எதிர்பார்த்த தகவல்கள் தாமதமாகவே உங்களுக்கு வரும். கூட இருப்பவர்களிடம் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லும் போது கவனங்கள் தேவை. பொருளாதாரங்களானது உயருங்க. எதிர்ப்புகளானது உங்களுக்கு விலகும். கடன் தொடர்பான பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும். பல வகையான யோகங்களும் உங்களுக்கு ஏற்படும். அரசியல் துறையினருக்கு மனக்குழப்பங்களானது நீங்குங்க. ஆனால் பிறருடன் பழகும் போது நிதானங்களானது தேவை. தொழில் முன்னேற்றங்களானது காணப்படும். பொருளாதார முன்னேற்றங்களும் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலிப்பது வேகங்களானது பிடிக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலனையே தரும். மேலுமே துளராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா மன தெளிவானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது உண்டாகும். ஆக்கப்பூர்வமான யோசனைகளானது தோன்றுங்க. அதே போல கடித போக்குவரத்து உங்களுக்கு அனுகூலமான பலனையே தரும். பயணம் லாபகரமாக இருக்குங்க. வழக்குகளில் சாதகமான போக்கும் உங்களுக்கு காணப்படும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பங்குதாரர்களுடன் ஆலோசனை செய்து வியாபாரத்தை மேற்கொள்வது கூடுதல் லாபங்கள் கிடைக்க வழி செய்யும். அதேபோல் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக பணியாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்து மிக முக்கிய முடிவுகள் எடுப்பது நன்மையை தருவதாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலையே பார்த்தீங்கன்னா காணப்படுங்க. வாழ்க்கை துணை உங்களுக்கு பல விதத்திலுமே உதவிகள் செய்வார்கள். உறவினர்களுடைய வருகையும் இருக்கும். அவர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது. அனுபவபூர்வமான அறிவுத்திறனை உபயோகித்து எதிலுமே நீங்கள் வெற்றியும் காண்பீர்கள். பெண்களுக்கு உங்களது செயல்களுக்கு மற்றவர்களினுடைய ஆதரவானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை. மாணவர்களுக்கு பெற்றோர் ஆசிரியர் கூறியபடி பார்த்தீங்கன்னா செயல்படுவது கல்வியில் வெற்றி பெற உதவும். மனோதைரியங்களும் உங்களுக்கு கூடும். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்தபடி வரவுகளானது இருக்குங்க. வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புகள் சேரும். மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு குறையும். அதே போல அரசியல் துறையினருக்கு கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி சேர்வார்கள். உறவுகளானது இப்பொழுது பலப்படும். தொலைபேசி தொடர்புகள் மூலமாக சிலர் பார்த்தீங்கன்னா புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபங்கள் தேடக்கூடிய முயற்சியிலும் ஈடுபடலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிச்சங்களும் அதிகரிக்கும். அதே போல கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகளானது ஏற்படுங்க. உற்றார் உறவினர்களினுடைய அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே போல இந்த காலகட்டத்தில் தடைபட்ட சுபகாரியங்கள் தடபுடலாகவே பார்த்தீங்கன்னா கைகூடி மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க. சிலருக்கு தொலைதூரங்களில் இருந்துமே நல்ல செய்திகளும் வரும். பொருளாதார நிலைகளானது சிறப்பாக இருப்பதனால கடன்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா குறைந்து சேமிப்புகளானது பெருகும். வட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாகவே முடியும். தந்தை வழி உறவுகளால் ஆதாயங்களானது உண்டாகுங்க. பணவரவுகள் கணிசமாக உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகங்களும் நிலவும். கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யங்களானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது அதிகரிக்குங்க. உறவினர்களுடைய வருகையும் அதனால மகிழ்ச்சியும் உண்டாகும். உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் இப்பொழுது அனுகூலமாக இருக்குங்க. வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சிகளில் தற்போது நீங்கள் ஈடுபட வேண்டாம். புதிய முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா வெற்றிகளானது கிடைக்கும். எதிரிகளினுடைய தொல்லை இல்லாமலும் போகும். அவர்களால் மறைமுக ஆதாயங்களும் கிடைக்கக்கூடும். முக்கிய முடிவுகளை துணிச்சலுடன் நீங்கள் எடுப்பீர்கள். உங்களுடைய முயற்சிகளுக்கு மனைவி மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் பக்கபலமாகவே இருப்பார்கள். ஆனால் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவல் தரவும் வாங்கவும் வேண்டாம். அதேபோல் வீட்டில் பொருட்கள் களவு போகக்கூடும் என்பதனால கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. உடல் ஆரோக்கியங்களானது மேம்படும். அலுவலகத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளானது காணப்படுகிறது. எதிர்பார்த்த சலுகைகளானது உங்களுக்கு கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளில் ஒத்துழைப்பு தருவார்கள். உங்களுடைய கோரிக்கைகளானது ஏற்றுக்கொள்ளப்படும். அதேபோல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றங்களானது ஏற்படுங்க. விற்பனையும் லாபங்களும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு மிக எளிதாகவே பார்த்தீங்கன்னா இப்பொழுது முடிவடையும். அதேபோல் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இப்பொழுது நீங்கள் ஈடுபடலாம். அதேபோல் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா பெரும் மகிழ்ச்சியை தருவதாக இருக்குங்க. கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்களுமே இப்பொழுது உங்களுக்கு அனுகூலமாக முடியும். உறவினர்களிடையே மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் இப்பொழுது கிடைக்கும்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.